ஓகே. ஸோ 3 BHK படம் பார்த்துட்டு வரோம். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 யங்ஸ்டர் எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒரு வீடு வாங்க அப்படின்றத வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து எட்டு தொட்டாக்கள் படம் பார்த்துட்டு இந்த டேரக்டர் கிட்ட வந்து வேற ஒரு படம் இருக்கும், ஏன்னா ட்ரெய்லர்ல காமிச்ச எதுவுமே வந்து படத்துல இருக்காது ஒரு சில படங்கள்ல. அதே மாதிரி தான் நினைச்சிட்டு நம்ம இந்த படத்துக்கு வந்திருப்போம். பட் இது ஒரு ஃபேமிலி கதைன்றதுனால ட்ரெய்லர்ல என்ன இருந்துச்சோ அதே தான் படத்துலயே இருந்துச்சு. அதை தாண்டி சரத்குமார் சார், தேவயானி மேம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சூரியவம்சம் அந்த ஃபீல் வந்து அங்கங்க வந்துட்டு போகுது. அது வந்து மாற்றவே முடியல, ஏன்னா அப்படி ஒரு காம்போ இல்லையா, அது அப்படி ஒரு பேர் இல்லையா, அதனால வந்து வந்துட்டு போகுது. அதை நம்ம மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. மொத்தமாக 3 BHK எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து படம் இல்லை, ஒரு வாழ்க்கை. அப்படிதான் வாழ்ந்துருக்காங்க படம் ஃபுல்லா. படம் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா வந்து பாருங்க. இந்தியன் 2 கம்பேக் இல்லையா ப்ரோ, இது கண்டிப்பா ஒரு நல்ல படம் ப்ரோ. இது படமா பார்க்கறதோட ஒரு வாழ்க்கையா ஒரு 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 அதான் ஒரு யங்ஸ்டரோட வாழ்க்கையா பார்த்தா, தனக்கு பிடிச்சது எதுவுமே செய்ய முடியாம வாழ்க்கையில தோத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம எல்லாருமே தான், நம்ம எல்லாருக்குமே இந்த லைஃப் கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும், இவன் தாண்டா நானு அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சினிமாத்தனமா இருக்கும், பட் ஓகே தான். நீங்க சாட்டிஸ்ஃபைடா சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸோட பாக்குறேன். இன்னும் நிறைய ஆடியன்ஸோட திருப்பி பார்க்கணும்னு இருக்கேன். கண்டிப்பா அவங்க ரியாக்ஷன், ஃபீட்பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. ஏன்னா உங்களோட ஆடியன்ஸ் எட்டு தோட்டக்கால் படம் பார்த்துட்டு உங்ககிட்ட நீங்க என்னதான் ட்ரெய்லர் அப்படி கட் பண்ணி விட்டுருங்க, மனுஷன் அப்படி வச்சிருக்க மாட்டார், உள்ள ஏதோ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா இந்த படத்தை த்ரில்லரா இல்லாம ஒரு இமோஷனல் டிராமாவா பண்ணணும்னு ஆசை எனக்கு. கண்டிப்பா எட்டு தொட்டாக்கள் மாதிரி அடுத்து ஒரு கரெக்டான கதை அமைஞ்சா கண்டிப்பா எட்டு தொட்டாக்கள் மாதிரி ஒரு படம் பண்றேன். நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப அது இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுற விஷயமாவும் இருக்கு. நிச்சயமா அதான், யாருமே அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையோ சுதந்திரத்தையோ விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத எங்களோட, அது முக்கியமா பெண்கள் மேரேஜ்ன்ற ஒரே ஒரு வேர்டால அவங்களோட என்டையர் லைஃபை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது. நன்றி நன்றிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சித்தார்த்த பார்க்கும்போதெல்லாம் சொன்னாண்டா நீ அப்படின்னு தோண வச்சிருச்சு இல்லையா, அந்த கதாபாத்திரத்தை எப்படி வடிவமைச்சு? நான் அதுதான் நினைச்சேன். அவர் ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஒரு நம்ம எல்லாரும் வியந்து பார்க்குற ஹீரோவா காட்டாம நம்ம எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கிற நம்மள மாதிரி ஒருத்தரா காட்டணும்னு, அப்படி ஒரு கேரக்டரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப இவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிச்ச சித்தார்த் சாருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்ஃபேக்ட் என்னோட எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னால் அந்த பரபரப்பில் சொல்ல முடியல. சித்தார்த் சார், சரத்குமார் சார்ல ஆரம்பிச்சு எல்லா ஆக்டர்ஸ்க்கு, எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட ப்ரொடியூசர் அருண் பிரதருக்கு பெரிய சார். எல்லாரையுமே ப்ராப்பரா கேஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பார்த்து கேஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த காஸ்டிங் எப்படி இருக்கு? ரொம்ப பார்த்து பண்ணோம். இது இவங்களை ஒரு ஃபேமிலி போட்டோவா பார்த்தா ஒரு ஃபேமிலியா தெரியணும்னு சொல்லிட்டு, இப்போ மீதா பார்த்தா தேவயானி மேமோட அதே சாயல்ல இருப்பாங்க. சித்தார்த் சார், சரத்குமார் சார் எல்லாருமே அப்படி பார்த்து சார். அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பீங்க? எங்களுக்கு தெரியாது இல்லையா காஸ்ட் பண்றது. இல்ல, இவங்க ஃபர்ஸ்ட் சித்தார்த் சார், அதுக்கப்புறமா சரத் சார், தேவயானி மேம், அதுக்கப்புறமா மீதா. இன்ஃபேக்ட் இவங்க எல்லாரோட டேட்டும் சேர்ந்து வர்றதுக்காக ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணோம். ஆனா எனக்கு இவங்க ஒரு ஃபேமிலியா இருந்தாதான் அது ஒரு இந்த படமா ஒர்க் ஆகும்னு நினைச்சோம். நீங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் ரொம்ப சொல்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ மாவீரனுக்கு அப்புறம் அடுத்த ப்ரொடக்ஷன் இதுவும் சிவா சாருக்கான கதையா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் சித்தார்த் சார் உள்ள வந்தாரு அப்படின்ற மாதிரி. ஐயோ இல்ல, அப்படி இல்ல. ஏன்னா இது ஒரு ஃபேமிலி டிராமான்றத சிவானாக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஆமா, இல்ல எனக்கு சிவானா அண்ணா மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு 15 வருஷமா இருக்கு. சிவானா நான் நிறைய படங்கள்ல அப்ப பிஸியா இருந்தாங்க, அதனால நான் சிவானாட்ட இந்த கதையில நடிக்க கேட்கல. மேரேஜ் கூட ஆமா சிவானா தான் நிறைய சிவானாக்கு நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு கரெக்டான ஸ்டேஜ் கிடைக்கும் போது கண்டிப்பா சொல்றேன். எனக்கு சிவானா அண்ணா தான். அஜித் சார் கூட எப்போ எதிர்பார்க்கலாம்? நானும் அதை ரொம்ப மனசார நினைக்கிறேன். நிச்சயமா ஒரு நாள் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கு. நன்றிங்க. உங்களோட ட்ரீம் ஹீரோ இவரு தான் படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கதை தான் பண்ணணும், எட்டு தொட்டாக்கள் மாதிரியான கதைகளா இல்ல 3 BHK மாதிரியான கதைகள்? இல்ல, இது எல்லாமே ரொம்ப மனசுல இருந்து பண்ற கதைகள் தான். இதுல இந்த கதை சிறந்தது, இந்த கதை அப்படி இல்ல. பண்ற ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பா மனசாரதான் பண்றோம். அது இன்க்ளூடிங் இது வரைக்கும் பண்ண 3 படமுமே
நான் மனசார தான் எடுக்கிறோம். அதுல ஏதோ ஒரு படம் ஒர்க் ஆகாம போகுது, அதுல இருந்து லேர்ன் பண்ணி இப்ப அடுத்த படம் எடுக்கிறோம். அப்படிதான். லோகேஷ் கனகராஜ் சார் வந்து அடுத்து பென்ஸ் ஆ வாக்கியனாக்கு ஆ கொடுத்துருக்காரு. ஆ நீங்களும் அதே அவங்களோட சேர்லயே ஒண்ணா உட்காந்து வந்தவங்க. ஆ. அந்த ப்ரொடக்ஷன்ல அடுத்த படமா இல்ல வேற ஏதாவது ப்ரொடக்ஷன்? லோகேஷோட ஃப்ரெண்டு நிச்சயமா இப்போ ஊருக்கு இன்னைக்கு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். படம் பாக்குறேன்னு சொல்லியிருக்கான். மத்தபடி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்கும். ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. ஏன்னா தொடர்ந்து அவங்க பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு ஆ- இருக்காங்க. ஆமா. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஃப்ரெண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூலியை ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிறேன். உங்களை மாதிரியே நானும் எதிர்பார்க்கிறேன். சார் சிம்பு சார் விஷ் பண்ணியிருந்தாரு. ஆமா நான் சிம்பு சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு சிம்பு சார் எனக்கு பெருசா தெரியாது. அவர் டைம் எடுத்து எங்க படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணது, பேசினது, ட்வீட் போட்டதெல்லாம் எங்க படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தது. நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம். சிம்பு சாருக்கு உங்க மூலமாவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.